வணக்கம் சார். தேனியிலேருந்து ராஜேஷ் பேசுகிறோம் சார். அலஞ்சி வளம் சார். தேனியிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் சார் பக்கத்தில். நம்ம தோடாம் பக்கத்தில் சார் இருக்குது. சத்யா உரம் வாங்கி இப்போ ஒரு 3 மாதம் உரம் வாங்கிட்டு இருக்கோம் சார். நல்லா இருக்குது, இயற்கையும் நல்லா இருக்குது. நம்ம பிஞ்சு வந்து காயும் 4 இன்ச்சுக்கு வந்துருக்கு சார். இதுக்கு முதல்ல 2 இன்ச்சு 3 இன்ச்சு சின்னதாக இருந்துச்சு. இப்போ வந்து கொலையும் நல்லா தழுத்திக்கிட்டு இருக்கு சார். இது நம்ம ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை விட்டுருவோம் சார். கீமிக்கு பல்மிக்கு இந்த மாதிரி சத்திய உரத்தை இருக்குல்ல சார், மரத்துக்கு 2 லிட்டர் ஊற்றுறோம் சார் 200 ட்ரம்மில். பசத்தை கரும்பச்சையாக இருக்குல்ல சார், பார்த்தீங்களா சார் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? நல்லா கரும்பச்சை. ஆனால் முதல் நமக்கு இந்த வாழையெல்லாம் இப்படி இல்லை சார். கொஞ்சம் விட்டு தெரிஞ்சு இந்த வாங்கி ஊற்றின பிறகு கொஞ்சம் பசப்பாகவும் தெரியுது. ஓரளவுக்கு வெள்ளாமல் நல்லா இருக்குது. நாலும் வெயிட்டேஜ் நல்லா இருக்குது சார். 22 கிலோ வரைக்கும் வருது சார். முதல் நான் 7 கிலோ 8 கிலோ வெட்டியிருந்தேன் சார். இப்போ வந்து 22 கிலோவுக்கு வெட்டிகிட்டு இருக்கேன் சார். நம்ம கம்மியானதே 22 கிலோ 27 கிலோ வரைக்கும் போயிருக்கு சார் நம்மளுது. முதல் நான் 7 கிலோ 8 கிலோவுக்கு தான் வெட்டிக்கிட்டு இருந்தேன். வாங்கி இந்த உரத்தை நீங்கள் சொன்ன மாதிரி பசுக்கு வாங்கி போட்ட பிறகு நல்லா கொஞ்சம் தார் வந்து வெயிட்டாகவும் கிடச்சிருக்கு. இலையும் கரும்பச்சையாக இருக்குது. இப்போ நீளம் கொஞ்சம் கூடுதலாக வருது. பொட்டாசு ஊற்றின பிறகு சார் நல்லா உரம் எடுத்து கொடுத்துக்குது. மண் வளத்தை பெருகி இப்போ நல்லா இருக்குது சார். அதுக்கு முதல் கூட ஓரளவுக்கு என்னமோ இருந்துச்சு. நான் ஒன்று இந்த வெள்ளாமல் அழைச்சி விட்டு வேறு இருக்கலாம்னு வச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த பொருங்க நீங்கள் தான் பார்த்து இந்த மாதிரி செஞ்சு எடுத்து கொடுக்குற பிறகு நான் அந்த வாங்கி யூஸ் பண்ண பிறகு தெரிஞ்சு நல்ல வேலை இல்லைண்டா போய் ஒரு 2000 கண்டு வேஸ்ட்டாக தான் போயிருக்கு. டம்மில் 200 லிட்டர் டம்மில் 2 லிட்டரு காய்ச்சி கொடுத்துருக்கோங்க சார். மண் வளை வந்து எடுத்து கொடுத்து பொட்டாசு போட்டோன்னா எடுத்து கொடுத்துருக்கு சார். ஆமாம், அந்த அதுக்கப்புறம் தான் சார் வெயிட்டே வந்திருக்கு. முதல் 8 கிலோ 9 கிலோ வந்தது, 7 கிலோ அப்படி வந்தது. இந்த பொட்டாசுக்கு அப்புறம் தான் வெயிட்டு இந்த சத்துக்களெல்லாம் இழுத்து கொடுத்துருக்கு போல தெரியுது. நீங்கள் கொடுத்த ஒரு 6 மாதத்துலேயே இந்த மாதிரி ஈடு கொடுத்துருக்கு. பரவாயில்லாமல் இருக்குது சார். இல்லை மற்ற விவசாயிக்கு ஓரளவு பரவாயில்ல. எங்கே வாங்கினீங்க, எந்த இடத்துல உரம் வாங்கினீங்க என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க சார். நான் இந்த மாதிரி சத்தியம் மாதிரி அவங்ககிட்ட வந்துருக்காங்க. கம்பெனி மாதிரி தேனியில் வந்து சொன்னோம்னா உரம் அங்கேருந்து வாங்கி கொண்டு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ரிசல்ட் நல்லா இருக்குது சார். இந்த பாத்திரம் நான் சொல்கிற காலத்து நேரடியாக பாருங்கள் சார். நம்ம தப்பா நம்ம கரும்பாச்சி இந்த இப்போ பசுமை வெள்ளை அது இலைக்கின்றவன் கரும்பாச்சியாக பார்த்தா நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பாருங்க சார். இலையவே வாராசு 10 நாளைக்கு 2 தடவை வருவார், ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வருவார், மாதத்துக்கு 5 தடவை வருவார். யாராவது ஒரு 2 நாள் டெலிவரி வந்துட்டு தானே சார் இருக்காங்க. வந்து அவர் சுற்றி பார்த்து நான் வெளியே இருந்தாலும் வந்து பார்த்து இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு சார். வாழைத்தார் மற்றது கேட்டு முதல் வந்து என்ன உங்களது 7 தார் 8 தார் 7 கிலோ 8 கிலோ கொண்டு வருவீங்க. இப்போ என்ன 22 கிலோ 25 கிலோ வருது ஒரு தார். சூப்பராக இருக்குது. என்ன செய்கிறீங்க, என்ன கொடுக்குறீங்க, எல்லாம் என்ன உரம் வைக்கிறீங்க அண்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க சார். நான் அது சத்திய உரம் ஒன்று இருக்குது, செல் நம்பர் கொடுத்து அவங்ககிட்ட பேசிக்கிங்க. அதோட இது அவங்க வந்து நேரடியாக வந்து பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க மருந்து உரம் என்ன தேவைப்படுதுன்னு சொல்லி அவங்க கொடுப்பாங்க சார். நமக்கு இந்த தாரை கனம் இல்லாமல் சத்து இல்லாமல் இருந்துச்சு சார். 1.5 சீப்பு இதே மொத்தத்துக்கு போடுற மாதிரி வெயிட் இல்லாமல் ஒரு சீப்பு இன்னும் முன்னே அந்த மாதிரி கொஞ்சம் இது இருக்குது சார். அதுக்கப்புறம் தான் சரி வேறு வந்து பார்த்து அதுக்கப்புறம் நல்லா இருக்குன்றது இந்த மாதிரி உரத்தை கொடுங்க, இத்தனை ஸ்டேஜில் இத்தனை கிராமத்தில் கொடுங்கன்னு சொல்லி சொன்னார் சார். அதுக்கப்புறம் அந்த மருந்து வாங்கி ஊற்றின பிறகு தான் சார் கொஞ்சம் எழுச்சியாகவும் இருக்குது மரம். அதுக்கு அப்புறம் நான் சரி வண்டியை வச்சு அடிக்கலாம்னு நினைக்கிறப்ப இந்த மாதிரி வந்து பார்த்து சொல்லவே தான் சார். அதுக்கப்புறம் ஆமாம் சார், மன திருப்திக்க போது என்ன சார் உங்களை மறுபடியும் அந்த சத்திய உரமே வேணுமென்று நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் சார். மற்ற உரம் போடல இல்லை சார், அந்த உரத்துக்கு தந்தாப்படி நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் சார். நன்றி சார், நன்றி சார், வணக்கம் சார்.